வீடியோவில் தர்ஷிகாவோட ஹேர் கட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஜாலியாக ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு காமிச்சாங்க, என்கிட்டயே காமிச்சாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காமெடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது சம்மர் கட்டிங், இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்களா. சரின்னு சொல்லிவிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல், தர்ஷிகாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஏன் பிள்ளை மண்டை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு. அப்புறம் மீஷோவில் வந்து தர்ஷிகாவுக்கு வந்து இந்த மாதிரி டாக்டர் செட்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களும் வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஈவினிங் விளாட்லாம், பார்த்து தூங்குங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. சரி இப்பயே எனக்கு வேணுமா அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அவங்க போர்டெலாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து தர்ஷிகாவோட நேமு, டாக்டர் தர்ஷிகா அப்படின்னு போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஊசி போடுறாங்களாம்மா. ஊசிலாம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. என் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா தாங்க நம்மளால் வேலை செய்ய முடியும். ஏன்னா நான் சிங்கிளாக தான் 2 பேபிஸும் பார்த்துக்கிறேன்னா, அதனால இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா தான் கொஞ்சம் கம்முன்னு விளையாடிட்டுருப்பாங்க. குட்டி பாப்பாவும் இப்போலாம் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு திடீர்னு எங்கள் கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தேன் நான். தர்ஷிகாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. இவ பேர் வந்து தீக்ஷிதா, எங்கள் நாத்தனார் பொண்ணு. பாருங்கள் எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கடா ஆளே காணோமே, சவுண்டே காணோமேன்னு பார்த்தா எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு சுட்டி டிவி போட்டுவிட்டு நான் தூங்க வைக்கலாம், குட்டி பாப்பாவை தூங்க வைக்கலான்னு உள்ளே வந்துடுவேன். அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா. எல்லா சேட்டையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இப்போ வந்து பாவமாக படுத்து தூங்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். இப்போ வந்து குட்டி பாப்பாவை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால பாவமாக இருக்கும். அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பாஸ்தா வந்து எக் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பீனட் பட்டரு, மில்க் மேட்லாம் வாங்கி வச்சுருந்தேன், ஏதாவது பண்ணி தரணும். அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன் வாங்கியிருந்தேன், ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸ்மார்ட் பாயிண்டில், வாங்கினேன்.